பரசுராமர் மகாவதாரம் குறித்து ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது? பரசுராமர் பூமியில் உள்ள ஒவ்வொரு க்ஷத்திரியனையும் கொல்ல காரணம் என்ன? தன் சொந்த தாயின் தலைய பரசுராமர் ஏன் வெட்டினார்? அதற்கு காரணம் என்ன? ராமர் போல பிறந்த ஒரு மகிழ்ச்சியின் மகன் இவ்வளவு கோபமாக ஏன் மாறினார்? பரசுராமரை சாதாரண மக்கள் ஏன் பார்க்க முடியாது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலா இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். வீடியோ மிகவும் அற்புதமா இருக்கும். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனெனில் பார்கவராமனில் உள்ள தவசக்தியை தேவதைகளே பார்க்க முடியாது. அவர் எப்போது உலகில் உள்ள அநியாயங்களுக்கு எதிராக போராடும் ஒரு மகா உருவம். கோடி சூரியர்களின் ஒளியுடன் பிரகாசிக்கார். அந்த மாதிரியான ஒரு மகா உக்ர ரூபத்தை சாதாரண மக்கள் தொலைவில் இருந்தும் பார்த்தாலும் அந்த தெய்வீக ஒளியால் எரிந்து போய்விடுவார்கள் என்று பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. பரசுராமரின் வரலாறு பிருகு வம்சத்தின் மகத்துவத்திலிருந்து துவங்குகிறது. இவர் மிகுந்த தெய்வீக ஒளியுடன் தவசக்தி நிறைந்த ஜமதக்னி மகரிஷி மற்றும் மிகவும் புனிதமான ரேணுகா தேவி ஆகியோரின் 5வது மகன். அவரது உண்மையான பெயர் ராமன். ஆனா அவர் பரமசிவனை மகிழ்வித்து அவரிடமிருந்து பரசு எனப்படும் கோடாரி என்ற திவ்யாயுதத்தை பெற்றதால் உலகில் பரசுராமர் என்ற பெயரில் புகழ் பெற்றார். பிருகு வம்சத்தில் பிறந்ததால் அவருக்கு பார்கவராமன் என்ற பெயரும் நிலை பெற்றது. பரசுராமர் சிறுவயதிலிருந்தே அபாரமான தந்தை பக்திக்கு எடுத்துக்காட்டா இருந்தார். வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், குறிப்பா ஆயுதங்களின் கல்வியில அவருக்கு ஈடில்ல. மகா முனிவர்களின் ஆசிரமங்கள்ல பொதுவா காணப்படும் அமைதிக்கு எதிராக பரசுராமரில் ஒரு சத்திரிய தைரியம் இருந்தது. ஏனெனில் அவரது தாய் ரேணுகா தேவி கடந்த பிறவியில் க்ஷத்ரிய வம்சத்தைச் சேர்ந்த இளவரசியின் அம்சத்துடன் பிறந்தவர். ஒரு நாள் ரேணுகா தேவி நதிக்கு தண்ணீர் எடுக்க சென்ற போது கந்தர்வ ராஜாக்களை நீராடி கொண்டிருப்பதை பார்த்து ஒரு கணம் உலக விஷயங்களுக்கு தன்னை ஈர்த்து கொண்டார். தன் மனது சலித்ததால் அவள் கொண்டு வரும் தண்ணீர் இல்லாம அவள் தனது பதிவிரத தர்மத்தை இழந்ததா அது கனமாகி அதை தூக்க முடியாம போனா. அசாதாரணமான தவசக்தி கொண்ட ஜமதக்னி மகரிஷி தன் திவ்ய திருஷ்டியால் இந்த விஷயத்தை உடனே உணர்ந்தார். அவரது கோபம் அக்னி பர்வதம் போல வெடிக்குது. தன் தவசக்திக்கு இடையூறு ஏற்பட்டதற்காக அவர் தன் மகனை அழைத்து அந்த கணத்தில் கோபத்துடன் உங்கள் தாயை உடனே கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆனா எந்த மகனும் தாயை கொல்ல துணிந்து விட முடியல. அவர்கள் அமைதியாக இருந்தபோது தந்தையின் கட்டளையை கடைபிடிக்கும் பெரும் பித்ருவாக்கியத்திற்கு பெயர் பெற்ற பரசுராமர் முன்னே வந்து தந்தையின் ஆணைய தலைவணங்கி தந்தையின் வார்த்தையை தர்மம் என்று எண்ணி தனது பரசுவால் தாய் ரேணுகா தேவியின் தலையை வெட்டினார். ஜமதக்னி மகரிஷி பரசுராமரின் பித்ருபக்திக்கு மகிழ்ந்து, மகனே, உனக்கு எந்த வரம் வேண்டுமோ கேள் என்று கூறினார். பரசுராமர் கேட்ட வரங்கள்: முதல் வரமாக தாய் ரேணுகா தேவியை உயிர்ப்பிக்க வேண்டும். 2வது, தான் கொன்றதை அவர் மறக்க வேண்டும். 3வது, இந்த செயலை செய்த பாவம் நீங்க வேண்டும். மகரிஷி வரங்களை அளித்து ரேணுகா தேவியை மீண்டும் உயிர்ப்பித்தார். இந்த நிகழ்வு பரசுராமனை வெறும் க்ஷத்ரியர் அளிப்பவராக மட்டுமல்லாம தர்மத்தை காக்கும் ஒருவராகவும் தந்தை பக்தராகவும் நிரூபித்தது. இது பரசுராமன் என்றால் நாம் அறிந்து கொள்ளும் வகையில் வரலாற்று நிலைத்திருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு. பரசுராமனின் வாழ்க்கையில அவரது தந்தையின் மரணம் என்பது ஒரு திருப்புமுனை. இது மகாவிஷ்ணுவின் அவதாரத்தின் இலக்கு நிறைவேற்றும் ஒரு பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தினாலேயே பூமியில் சத்திய யுகத்திலிருந்து திரேதா யுகத்துக்கு மாறும்போது பூமியில் இருந்த மிக மோசமான அரசர்களை அழித்து தர்மத்தை நிறுவினார். அந்த காலத்துல க்ஷத்ரிய வம்சத்துல ஹைஹய வம்சத்தை சேர்ந்த கார்த்தவீர்யார்ஜுனன் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் அசாதாரணமான சக்திவானவன், 1000 கைகள் கொண்டவன். அவன் தத்தாத்திரேயரின் அருளால் அளவற்ற சக்திகளை பெற்றுக்கொண்டு அகந்தையுடன் உலகங்களை துன்புறுத்த ஆரம்பிச்சான். ஒரு முறையில வேட்டைக்காக கார்த்தவீர்யார்ஜுனன் தனது பெரிய படையுடன் ஜமதக்னி மகரிஷி ஆசிரமம் அருகே வந்தான். ஜமதக்னி மகரிஷி தன்னிடம் இருந்த திவ்யமான காமதேனுவின் உதவியுடன் ராஜாவுக்கும் அவன் படைக்கும் அதிசயமான விருந்தோம்பலை வழங்கினார். அந்த காளையின் சக்தியை பார்த்து கார்த்தவீர்யார்ஜுனனின் மனதில் ஆசை அதிகரிச்சது. தபசு விட சக்தி பெரியதே என்று நினைத்து அவன் மகரிஷியை அவமதித்து அந்த காமதேனுவை பலவந்தமாய் எடுத்து சென்றான். அதோட அந்த ஆசிரமத்தையும் அழித்து விட்டு சென்றான். அந்த நேரத்துல பரசுராம ஆசிரமத்துல இல்ல. திரும்பி வந்த பரசுராமனுக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவருக்கு கோபம் வெடிச்சது.
அரசர்கள்ல அகங்காரம் திருட்டு அதிகரிப்பதை பார்த்த பரசுராமன் தன் திவ்ய பரசுவை எடுத்துக்கொண்டு கார்த்திவீர்யார்ஜுனனை துரத்துகிறார். பயங்கரமான யுத்தத்துல பரசுராமன் தனது கூரிய பரசுவால் கார்த்தவீர்யார்ஜுனனின் 1000 கைகளை வெட்டி அவனது தலைகளை துண்டித்து அவனை கொன்றார். காமதேனுவை விடுவித்து ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தார். ஜமதக்னி மகரிஷி இந்த வீரத்திற்கு பெருமைப்பட்டாலும் மன்னிப்பதே தர்மம் என்று தனது மகனுக்கு உபதேசித்தார். ஆனா இந்த நிகழ்வா பார்கவராமனின் கதை எதிர்பாராத முறையில திரும்புகிறது. அவர்களது தந்தை கார்த்திவீர்யார்ஜுனனை கொன்றதற்கு பழிவாங்க அவரது மகன்கள் காத்து கொண்டிருந்தனர். பரசுராமன் ஆசிரமத்திலிருந்து வெளியே சென்ற நேரத்தை பார்த்து அவர்கள் ஆசிரமத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். அப்போது தவத்தில் இருந்த ஜமதக்னி மகரிஷிய மிகவும் கொடூரமா தலை நறுக்கி அந்த தலைய அவர்களின் தாய் ரேணுகாதேவி பக்கம் வீசி அங்கிருந்து தப்பிச் சென்றனர். ஆசிரமத்துக்கு திரும்பி வந்த பரசுராமன் தன் தந்தை இரத்த குளத்துல கிடப்பதை பார்த்து பயங்கரமான துக்கத்திலும் கடும் கோபத்திலும் காட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரும் பயப்படுமாறு கூச்சலிட்டு பெரிதாக அழ ஆரம்பிச்சான். அவன் கண்களில் இருந்த கோபத்தால் காட்டின் ஒரு பகுதி எரிந்து போனது. ரேணுகாதேவி கணவர் மரணத்தால் 21 முறை பூமியை தட்டி தரையில விழுந்து கதறி அழுதாள். அந்த வேதனையால் அவள் தன்னுடைய நிலையை இழந்த. ஆசிரமம் முழுவதும் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தபசில் இருந்தோ யாருக்கோ எந்த தீங்கோ செய்யாத ஒரு பிரம்மஞானிய அந்த அளவுக்கு கொடூரமா கொலை செய்ததை பார்த்து பரசுராமனின் கண்கள்ல கோபம் வெடிச்சது. அவன் கையில் இருந்த பரசு அந்த பேர்கோபத்தால் தீப்பொறிகள் பறக்க தொடங்கியது. அவனது கத்தலுக்கு ஆகாயமே உடைஞ்சது. காட்டுல இருந்த விலங்குக உயிர் பயத்துல ஓடின. பூமி நடுங்கியது. எந்த தந்தையின் கட்டளைக்காக தாயின் தலையை வெட்டினானோ அந்த தந்தை இப்போது உயிரில்லாம கிடக்கிறார். எந்த தாய் மீண்டும் உயிருடன் இருந்தால் போதும் என்று நினைத்தானோ அந்த தாய் இப்போது கணவரின் மரணத்தை தாங்க முடியாம பைத்தியக்காரியாக தரையில விழுந்து அழுகிறாள். அவள் ஒவ்வொரு அழுகையும் பரசுராமனின் இதயத்துல ஈட்டாக பாய்ந்தது. அந்த அழுக அவன் காதுகள்ல ஒரு மரண இசை போல ஒலித்தது. தன் கண்முன்னே நடந்த இந்த பெரிய அநியாயத்துக்கும் தன் தந்தையின் புனிதமான இடத்தும் தரையில் சிந்தப்பட்ட விதத்துக்கும் பரசுராமனில் அமைதி முற்றிலும் அழிஞ்சு விட்டது. இனி மன்னிப்பே இல்லை என்றபடி அவன் கண்கள் நெருப்பாக ஜொலித்தன. அந்த ஒரு கணத்துல அவர் வெறும் ஜமதக்னியின் மகன் அல்ல, அதர்மத்தை அழித்துவிடும் கலியுக ருத்ரனா மாறினார். அவன் கண்முன்னே தந்தை கொடூரமாய் இருந்தது. மார்பை பிளக்கும் அளவுக்கு அழும் தாய். அந்த தாய் 21 முறை தரையை அடித்தபடி அழுததற்கு அந்த பார்கவராமனின் கோபம் எப்படி கட்டுப்பாடுகளை உடைச்சது. அந்த உக்ர ரூபத்தை எடுத்த பரசுராமன் அகம்பாவம் நிறைந்த க்ஷத்ரிய வம்சங்கள் மீது நடத்திய அந்த மகாபிரளய யுத்தம் எப்படி நடந்தது? இந்த இரத்த வரலாற்றின் 2ஆம் பகுதியை பாடலாம். பாகம் 2 வேண்டும் என்றான் பரசுராமன் பாகம் 2 என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்துகளின் அடிப்படையில் பாகம் 2 நிச்சயமா செய்வோம். அதே போல் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்க. உங்கள் லைக்குகள் மற்றும் கருத்துகளின் அடிப்படையில் பாகம் 2 செய்யப்படும்.